Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் coordination chemistry. First, coordination chemistry அப்படினா is a branch of chemistry that studies coordination compound. Coordination compound பத்தி படிக்கக்கூடிய branch தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா coordination chemistry அப்படினு சொல்றோம். அப்ப coordination compound அப்படினா என்ன அப்படினா which are formed when a central metal atom இல்லனா ion அது சுத்தி என்னது இருக்கும் அப்படினா ligand இருக்கு. ஓகே, லிகாண்ட்ங்கிற மாலிகுல் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சுற்றி இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறோம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த லிகாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டெவலப்டு பை ஆல்ஃப்ரெட் வெர்னர்னால தான் இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோஆர்டினேஷன் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 1913 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அங்கே சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது, அதை சுற்றி லிகாண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா காப்பர் டெட்ரா அமைன் 2+. இங்கே வந்து காப்பர் 2+ அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அமோனியா NH3 அது வந்து என்ன அப்படின்னா லிகாண்ட். அடுத்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட், கோஆர்டினேஷன் நம்பர், கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், சென்டரில் இருக்கக்கூடிய மெட்டல் அது மோஸ்ட்லி எப்படி தான் இருக்கும் அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல் அயானாக தான் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரான் பேரை லிகாண்டிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து அயன், காப்பர், கோபால்ட். அடுத்து வந்து லிகாண்ட். லிகாண்ட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணக்கூடிய எல்லாமே லிகாண்டு தான். மெட்டல்ஸ்க்கு எதெல்லாமே எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுதோ அது எல்லாமே லிகாண்ட். எக்ஸாம்பிள் அமோனியா, வாட்டர் அண்டு குளோரின். அடுத்தது கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லிகாண்ட் அட்டாச்டு டு சென்ட்ரல் மெட்டல் அயான். சென்ட்ரல் மெட்டல் அயான் கூட எத்தனை லிகாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 6 அமோனியா இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. அடுத்தது கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அதுக்கப்புறம் லிகாண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணியிருக்கோமா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் என்ன சொல்கிறோம் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. என்னெல்லாம்னா மோனோடெண்டேட், பைடெண்டேட், பாலிடெண்டேட். மோனோடெண்டேட் அப்படின்னா ஒரே ஒரு டோனார் ஆட்டம் இருந்தது அப்படின்னா மோனோடெண்டேட். எக்ஸாம்பிள் அமோனியா, வாட்டர், குளோரின். அடுத்தது பைடெண்டேட். பைடெண்டேட் அப்படின்னா 2 டோனார் ஆட்டம் இருக்கணும். எக்ஸாம்பிள் எத்திலீன், டையமின். அடுத்தது பாலிடெண்டேட் லிகாண்ட் அப்படின்னா மல்டி டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் EDTA. ஓகே, தேங்க்யூ.